இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வெண்பொங்கல் செய்கிறதுன்னு ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ பச்சரிசி 1.5 கப் எடுத்துருக்குறேங்க. எதில் நம்ம பச்சரிசி எடுக்கிறோமோ அதில் தான் பாசி பருப்பு எடுக்கணும். இப்போ 1.5 பாருங்கள், இந்த கப் எடுத்துருக்குறேன். இதில் 1.5 கப்பு பச்சரிசிக்கு நான் 1/2 கப்பு பாசி பருப்பு எடுக்கிறேங்க. பாசி பருப்பு அதையும் இது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிக்குங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணுங்க. நம்ம எது எடுத்துருக்குறோமோ அதுலேயே 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 கப்பு அரிசிக்கு தண்ணி ஊற்றிட்டு பருப்பு 1/2 கப்பு போட்டுருக்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஊற்றியாச்சுங்க. தண்ணி அளவு பொங்கல் நல்லா குழஞ்ச மாதிரி வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 5 பச்சை மிளகா அது கூடவே போட்டுக்கிறோங்க. பாருங்கள், 5 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுச்சுங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே குக்கர்லேயே போட்டு நம்ம வச்சிடலாங்க. ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருங்க. பாருங்கள், இப்போ குறுமிளகு எங்கள்கிட்ட இல்லாதனால நான் குறுமிளகு பொடி எடுத்துருக்குறேங்க. இந்த பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறோம், காரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க குறுமிளகு. அதையும் இது கூடவே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. கல்லுப்பு நீங்கள் உப்போட அளவு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. இப்போ நல்லா எல்லாம் கலக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு கல்லெண்ணெய் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற்றுவோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் ஊற்றுங்க. நெய் நிறைய சேர்த்திக்கிறவங்க நெய் எவ்வளோ வேணாலும் இதுக்கு வச்சுக்கலாங்க. நம்ம நெய் கம்மியாக சேர்த்துறதுனால எண்ணெய் இப்போ விட்டுக்கிறேங்க. சமையல் எண்ணெயை நான் நல்லெண்ணெய் ஊற்றலாம் 2.5 ஸ்பூன். இப்போ நெய் பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 50 கிராம் நெய் இது கூடவே நான் கலக்கிக்கிறேன். கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணுங்கள். நல்லா இதையும் கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இது கூட நல்லா கலக்கி விட்டுட்டீங்க. அவ்வளோதாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ லைட்டாக உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் பெருங்காயம் கடைசியாக பெருங்காயம் போடுறேன். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் வச்சுட்டு தனியாக எல்லாம் தாளிப்பு பண்ணி ஊற்றி சாப்பிடலாங்க. ஆனால் ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி குக்கர்லேயே வச்சு உங்களுக்கு சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது 10 நிமிஷத்தில் 3 விசில் வருங்க. 3 விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வரட்டுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணலாங்க. 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. விசில் முடிச்சிருச்சு. நான் விசிலை கழட்டிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இவ்வளோதாங்க. ரெடி ஆயிடுச்சு பொங்கல். இதே நல்லா நம்ம கிளறி விடணுங்க. பருப்பும் நல்லா அரிசியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கலக்கி விடும்போது நல்லா பொங்கல் நல்லா இருக்குது, மனம் வருதுங்க. நல்லா கமகமன்னு. நெய் சேர்த்துறவங்க நிறையாவே நெய் தனியாக வச்சு பெருங்காயப்பொடி, சீரகம், குறுமிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி கடைசியாக உள்ளே விட்டு போட்டு கலக்கலாங்க. நல்லா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈஸியாக செய்யறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கிறேங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பாருங்கள் பிளேட்டில் போடுறேன். இதாங்க இதுக்கு நம்ம இன்றைக்கி தொட்டுக்கு ஆம்லேட் வச்சு சாப்பிட்றேங்க. நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க, பிடிச்சது. அவ்வளோதாங்க.